Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் செயின் ஸ்டிச் வித் சிக்ஸாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜரி த்ரெட்டில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நான் த்ரெட் நீடில் தான் எடுத்துருக்கிறேன். த்ரெட் நீடில் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணலாம். ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட் சிங்கிள் லேயராக தான் எடுத்துருக்கிறேன். சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இங்கேருந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடலாம். செயின் ஸ்டிச் நம்ம எப்போவுமே செயின் ஸ்டிச் குட்டி குட்டியாக தான் போடுவோம். ஆனால் இந்த ஸ்டிச்சில் அந்த மாதிரி குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட தேவையில்ல. கொஞ்சம் லாங்காக கூட போட்டுக்கலாம். ஆனால் நம்ம இதுக்கு மேலே ஜிக்ஸாக் கொடுக்க போகிறோம். அதனால் இதுக்கு மேலே கொடுக்குற ஜிக்ஸாக்கை தான் ரொம்ப குட்டி குட்டியாக போடணும். இந்த செயின் ஸ்டிச் எப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ செயின் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் எண்டு நாட் போட்டிருக்கிறேன். இந்த எண்டு நாட் போடாமல் கூட நம்ம அப்படியே ஜிக்ஸாக் போட ஆரம்பிக்கலாம். நீங்கள் எண்டு நாட் போடணுன்னா போட்டுக்கோங்க, போட வேண்டாம்னா அப்படியே கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ ஜிக்ஸாக் போட ஆரம்பிக்கிறேன். ஜிக்ஸாக் நம்ம ஆல்ரெடி பேசிக் லெவலில் ஜிக்ஸாக் ஸ்டிச் படிச்சிருப்போம். அதே ஜிக்ஸாக் தான். இந்த பக்கம் நம்ம லாக் போட தேவையில்லை. பாருங்கள், இந்த த்ரெட்டை எடுத்து அந்த செயின் ஸ்டிச்சோட ரைட் சைடில் பின் பண்ணுறோம். அதை அப்படியே எடுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி இந்த நடுவில் போட்டிருக்கிற செயின் ஸ்டிச்சுக்கு லெஃப்ட் சைடில் பின் பண்ணுறோம். கீழே இருக்கிற த்ரெட்டை எடுக்கிறோம். திருப்பி ரைட் சைடு குத்தி எடுக்கிறோம். திருப்பி லெஃப்ட் சைடு எடுக்கிறோம். திருப்பி ரைட் சைடு எடுக்கிறோம். இந்த மாதிரி லாக் போட தேவையில்லை. லாக் போடாமலே இந்த பக்கமும் இந்த மாதிரி சின்னதாக குட்டி குட்டியாக போடணும். இந்த ஸ்டிச் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நம்ம அட்வான்ஸ் லெவலில் கட் ஒர்க் பண்ணுவோம். கட் ஒர்க்குக்கு இந்த ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கட் ஒர்க் பண்ணும்போது அந்த நடுவில் உள்ள கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுப்போம். அதாவது தீயில் பண்ணி எடுப்போம். அந்த டைமில் கிளாத் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்டிச்சை தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டிச்சு. பாருங்கள், கீழே இருக்கிற செயின் ஸ்டிச்சை கவர் பண்ணி மேலே நம்ம ஜிக்ஸாக் போட்டுகிட்டே போக வேண்டியது தான். நாட் எதுவும் போட தேவையில்ல. நம்ம லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச்சு, ரைட் சைடு ஒரு ஸ்டிச்சு, ரைட் சைடு ஒரு ஸ்டிச்சு, லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச்சுன்னு நம்ம போட வேண்டியது தான். இந்த ஸ்டிச் உங்களுக்கு ஜாஸ்தி எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே நம்ம பேசிக் லெவலில் இந்த ஸ்டிச் படிச்சிருக்கிறோம். சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில்க் த்ரெட் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட் நீடில் தான் எடுத்துருக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஜரியில் எப்படி ட்ரை பண்ணணுமோ அதே மாதிரி சில்க் த்ரெட்லேயும் நம்ம பண்ணலாம். சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் லாங்காக போட்டாலும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கோங்க. மாதிரி நான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். செயின் ஸ்டிச் போட்டு முடித்தாச்சு. ரெண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஜிக்ஸாக் கொடுக்கலாம். ஜிக்ஸாக்கு டிஃப்ரென்ஸ் தெரிகிறதுக்காக வேறு கான்ட்ராஸ்ட் கலர் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அங்கேருந்து இங்கேருந்து இங்கே, அதாவது ரெண்டு கலர் நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து இங்கே,
left to right, right to left. ஜிக்ஸாக்காக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இது கட் ஒர்க்குக்கு வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ண மாட்டோம், ஜரி த்ரெட்டில் தான் ட்ரை பண்ணுவோம். இது நான் வந்து உங்களுக்கு இந்த சில்க் த்ரெட்லேயும் எப்படி பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இந்த சில்க் த்ரெட்டில் நம்ம பண்ணுறது நம்ம ஸ்டிச்சிங்க்கு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்லைன் கொடுக்குறது அந்த மாதிரி. ஆனால் கட் ஒர்க்குக்கு வந்து நம்ம ஜரியில் தான் ட்ரை பண்ணுவோம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வந்து என்னோடய ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.